ஹாய் ஃப்ரம் ரூபிபீஸ். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு இண்டிகேட்டரை பற்றி தான் சொல்ல போகிறேன். இது வந்து டேட்டா டூல் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இது இண்டெக்ஸு, ஃபியூச்சர்ஸு, ஆப்ஷன்ஸு, ஸ்டாக்ஸு எல்லாத்துலேயுமே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இதோட மெயின் அட்வான்டேஜ் அப்படி என்னன்னா, இது மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ண போகுது அப்படின்னு நம்மளுக்கு முன்கூட்டியே ப்ரெடிக்ஷன்ஸை வந்து ஈஸியாக தந்துடும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து வேரியஸ் சைட்ஸ்லேருந்து டேட்டாவை ஃபெச் பண்ணி கால்குலேட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ப்ரெடிக்ஷன் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வழியாக நம்மளுக்கு வெளியில் தரும். அதுதான் நம்ம இண்டிகேட்டர் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். மார்க்கெட்டில் நிறைய இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து லேகிங் இண்டிகேட்டர் கிடையாது. இப்போ நீங்கள் நிறைய இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறமா நிறைய வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்திருப்பீங்க மார்க்கெட்டில். பட் அது எல்லாமே மார்க்கெட் மூமெண்டம் ஆன பிறகு தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் தரும். ஆனால் இந்த இண்டிகேட்டர் டேட்டா வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுனால உடனே உங்களுக்கு வந்து ரியாக்ஷன்ஸ் ஆகட்டும், மார்க்கெட் எந்த டைரெக்ஷன்ஸில் போகுது அப்படின்னு உங்களால் ஈஸியாக வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நான் உங்களுக்கு இப்போது நிஃப்டியில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ காட்ட போகிறேன். இந்த இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு நிஃப்டியோட ப்ரைஸ் ரேஞ்சஸை தான் இன்றைக்கி நான் காட்ட போகிறேன். மார்க்கெட்டில் வந்து ரெண்டு நடக்கும் ஆப்ஷன்ஸில். என்னென்னா, ஒன்று ஒரு ப்ரைஸை வந்து அட்ராக்ட் பண்ணும், அப்படின்னால மார்க்கெட்டை வந்து ப்ரைஸை அனதர் லெவலுக்கு வந்து புஷ் பண்ணும். அதுதான் இன்றைக்கி நடக்க போகுது. நான் சொன்ன மாதிரி இங்கே ஒரு ரேஞ்ச் இருக்கும் இண்டிகேட்டரில். இங்கே தான் மார்க்கெட் இன்றைக்கி ரியாக்ட் பண்ண போகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு பிவட் லைன் இருக்கும். இங்கே பாருங்கள், மார்னிங் 9:25 கேண்டல் எப்படி ஈஸியாக நம்மளோட ரேஞ்சுக்கு வந்திருக்குன்னு அப்படின்னு. நீங்கள் வந்து டார்கெட்ஸ், பிக் சேலஞ்சஸை வந்து மார்க்கெட்டில் ஃபேஸ் பண்ணணும்னு அவசியமே இருக்காது. ஏன்னா இங்கே என்ட்ரி மெத்தடு, டார்கெட் எங்கே வைக்கணும், எஃப்இஜிஏ, ஆப்ஜெக்ட் பிளாக்கு, இந்த மாதிரி எந்த கன்ஃபியூசிங் பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு இருக்காது. ஈஸியாக இந்த லெவல்ஸை மட்டுமே இந்த இண்டிகேட்டரை பற்றி நீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி டைம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டுமே போதும். நீங்கள் வந்து அதிகமாக ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமா இங்கே கலெக்ஷன் ஆஃப் அனலைசிங், நிறைய டேட்டாவை அனலைஸ் பண்ணதுனால இது வந்து ஒரு டிசிப்ளின்டு மேனராக நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம நிறைய ப்ராஃபிட்ஸ் வந்து பார்க்க முடியும். இந்த இண்டிகேட்டரை பற்றி ஆகட்டும், இல்லைனா எங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தெரியலை, இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல, நாங்கள் ரொம்ப பிகினராக இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு இல்லைன்னா இந்த ஜிமெயில் ஐடிக்கு எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கிறதுனால 4 hours டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்தியாவுக்கும் எங்களுக்கும். எங்களுக்கு 4 hours நாங்கள் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.